ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.1 ரீஒர்க் ஆம்பிளிஃபையர் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது நம்ம மெத்தடில் அண்ட் கேபினெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே ஒரு சிலதை சேஞ்ச் ஒர்க் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்லி ஃபார் அனலாக்காவும் டீகோடரை யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் டீகோடர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் தான். நம்ம ப்ரோலாஜிக்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம். 5.1 இன்புட்டு கொடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து FT00 டீகோடர் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு கொஞ்சம் வந்து சப்வூஃபரோட எஃபெக்ட் எல்லாமே வந்து நான் கொடுத்துருப்பேன். ஆடியோ டெஸ்ட் பதிவு ஃபுல் ஆடியோ டெஸ்ட் பதிவு பார்க்கணுன்னு நினைக்கிற நபர்கள் ஹெட்ஃபோன் போட்டு வீடியோஸ் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி எஸ்டெக் சேனலில் போய்ட்டு நீங்கள் இதனுடைய ஆடியோ டெஸ்ட் பதிவு ஃபுல்லாக கேட்டுக்கலாம். இதை கையாலே டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா பேனல் டிசைன் பண்ணுறவங்களுக்கு அமுச்சு விட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேனல் வந்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் கூட ஆச்சு, ஃபினிஷிங் வரல. பட் இந்த பேனல் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குன்றாங்க. நிறைய கஸ்டமர் லைக்கும் பண்ணுறாங்க. ஆம்பிளிஃபையர் இன்டீரியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் என்ன ரீஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர், ப்ரோலாஜிக், கேபினெட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், ஃப்ரண்ட்டு பேனல் இதெல்லாம் சேஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கஸ்டமருக்கு நல்ல ஒரு ஆம்பியர் இல்லாதனால நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து போட்டு இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லேயே நல்ல ஒரு தரமாக எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த ஆம்பிளிஃபையரில் ரிசல்ட்டு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய ஆம்பிளிஃபையரில் இருந்த 5 சேனல் போர்டு தான், அந்த மாதிரி சப்வூஃபர் போர்டும் அதே தான், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் அதே சேம் போர்டு தான். இப்போ எத்தனை புது ஆம்பிளிஃபையர் செய்து கொடுத்தாலும் அண்டு பழைய மெட்டீரியலை வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கான முடியலன்றதுனால தான் நம்ம ரீஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளமாக இருக்கும், கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கஸ்டமருக்கு முழுமையான ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ரீஒர்க் பண்ணுறோம். இந்த கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரில் நல்ல திருப்தி இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ் வரும்போது அந்த அடி வந்து சரியாக வரலன்னு சொல்லியிருந்தார். இதனால் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் இருக்குமோ, அது கம்ப்ளைண்ட் இருக்குமோ, இது கம்ப்ளைண்ட் இருக்குமோ அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அது கிடையாதுங்க. முக்கியமாக ஃபால்ட்டு எங்கே இருக்குன்றத முழுமையாக கண்டுபிடிக்கணும் டெக்னீஷியன் ஆனவங்க. அதை விட்டுட்டு இதை மாற்றினா நல்லாயிருக்கும், அந்த போர்டு மாற்றினா நல்லாயிருக்கும், நம்மளுடைய கம்பெனி போர்டு போட்டால் தான் ரிசல்ட் வரும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி இதில் என்ன சொல்கிறது முழுமையான கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சி அதை திருப்திகரமாக கஸ்டமருக்கு இது கொடுத்தாலே முக்கியமாக கஸ்டமர் ஹாப்பி ஆயிடுவாங்க. இதில் வந்து நம்ம 24/024 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் டேப்பு பார்த்திங்கனாலே ஆம்பியர், இந்த ஆம்பியர் கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி தான் போட்டிருப்பேன். இதுவுமே பவர் சப்ளை கஸ்டமருடைய தான், அந்த பழைய ஆம்பிளிஃபையரில் கொடுத்தது தான். ஃபேனுக்காக மட்டும் ஒரு 12/012 வந்து தனியாக போட்டிருக்கோம். டிஸ்பிளேயில் வரக்கூடிய இந்த LED பல்புக்கும் ப்ளஸ் ஃபேனுக்கும் இது தனியாக 012 வோல்ட் ஒரு டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வோல்டேஜை ஆம்பிளிஃபையரில் எங்கேயுமே நம்ம கிரவுண்ட் பண்ண கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட்டு வந்து ஒன்லி ஃபார் 5.1 அவ்வளோதான். மொத்தம் 6 ஸ்பீக்கர் சப்வூஃபரோடு சேர்த்து 6 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 5.1 இன்புட்டு கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா FT00 அட்டாச்சபிள் போர்டு பண்ணுற மாதிரி இங்கே அந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியும் இதுக்கு பிளேஸ்மெண்ட்டு FT00க்கு கொடுத்துருக்கோம். அந்த 5.1 இன்புட் கொடுக்கக்கூடிய கேபிளுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் அட்டாச் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப குவாலிட்டியான நாப் யூஸ் பண்ணியிருக்கோம். வியூ மீட்டருமே கஸ்டமருடைய தான்.
ஒரு சில பொருட்களை மட்டும் சேஞ்ச் ஒர்க் பண்ணி ஒர்க்கை வந்து நல்லா ஃபினிஷிங்காக கஸ்டமருக்கு திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஏற்கனவே இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஒரு நியூ ஆம்ப்ளிஃபையர் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரை ரீஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ பேக் சைடில் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா FT00 நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரசு பாக்ஸ் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸ் இருக்குது. கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணுறாரோ 5.1 அது யூஸ் பண்ணிக்கலாம். இது 5.1ஓட இன்புட்டு. இது 4 கனெக்ஷனுமே FM ஆண்டனா கனெக்ஷன். ஆக்ஸ் மட்டும் யூஎஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் செலக்ட் பண்ணார்னா ஓகே ஆயிரும். யூஎஸ்பியில் வரக்கூடிய ஆக்ஸ் செலக்ட் பண்ணார்னா இதில் வந்து அவருக்கு இன்புட் வந்துடும். இங்கே 5.1 இன்புட் வந்துடும். இன்புட்டு ஸ்டோரேஜின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். அவுட் சைடில் இருந்து நீங்கள் இன்சைட் கொடுத்துக்கலாம். மற்றபடி ப்ளூடூத், அதுக்கடுத்து யூஎஸ்பி, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா FM, இது மட்டும் நீங்கள் யூஎஸ்பி போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே அப்படியே தான் போட்டு வச்சுருப்பேன். இப்படி நவுத்தினாலே ஒயர்லாம் வரும். ஹீட் பண்ணி அப்படியே விட்டுருப்பேன். இந்த பாருங்கள், ஒயர்லாம் அப்படி எடுத்து கூட காமிக்கிறேன். எந்த ஒயருமே ஒட்ட கிடையாது. நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் போது இந்த கண்ட்ரோல் அப்படியே கழட்டி விட்டு எல்லாத்தையுமே கழட்டி விட்டு அப்படியே இந்த போர்டை கொத்தா அப்படியே எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங் பண்ணுறது. எதையுமே கம் போட்டு ஒட்ட கிடையாது. அதை அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் டேக் வந்து பயன்படுத்தியிருப்பேன் சிம்பிளாக. ஸ்பீக்கரோட அவுட்புட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கரு, சரவுண்ட் ஸ்பீக்கரு, சென்டர் ஸ்பீக்கரு, சப்பு ஸ்பீக்கரு. உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் சைடு தான் இந்த சப்பு சென்டர் வேலை செய்யும். இந்த பக்கம் வேலை செய்யாது. எந்த ஆம்ப்ளிஃபையர்லையும் அந்த மாதிரி நான் கொடுக்க கிடையாது. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 டம்மி, பவர் கேபிள் பக்கம் வர்றது வந்து டம்மிங்க. அந்த மாதிரி தான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையரோட ஆன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருந்துடும். நிறைய நண்பர்களுக்கு ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிய கிடையாது. ஒரு ஆம்ப்ளிஃபையர்னாலே கெயின் பூஸ்டர் தான் அது வந்து அதிகப்படுத்தி தருது. இப்போ வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்கிட்டு சவுண்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா வால்யூமும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ரூம்ஸில் வந்து ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிவிட்டு மாஸ்டர் வால்யூமை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரியர் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதாவது சென்டர் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் வால்யூம் அட்ஜஸ்ட், சப்வூஃபர் வால்யூம், ட்ரிபிள், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ரூமில் கிளாரிட்டியாக எவ்வளோ தெளிவாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்டரை யூஸ் பண்ணுங்கள். ஆடியோவே ரொம்ப தெளிவாக கேட்கும். ரொம்ப நேரம் இந்த வீடியோவை லென்த்தாக போக விரும்பலை, குயிக்காக முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஆடியோ டெஸ்ட் பதிவு போடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் கொரியர் பண்ணணும். டைம் இல்லாததுனால அதிக நேரம் பேச முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்லைக்கோ அன்லைக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.